ஹாய் ஆல், வெல்கம் டு ஜிகே ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து 27 and 28 ஜூலையோடைய கரண்ட் அஃபேர்ஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு போலீஸ் அண்ட் ஃபயர் கேம்ஸ் 2025 அப்படின்றது எங்க கனெக்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அலபாமா யூஎஸ்ஏல வந்து கனெக்ட் பண்ணிருக்கோம். சரிங்களா? உலக காவல் மற்றும் தீயணைப்பு விளையாட்டு போட்டிகள் 2025 அப்படின்றது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அலபாமா அப்படின்ற நகரத்துல வந்து நடந்திருக்குது. ஸோ இந்த விளையாட்டு போட்டிகள்ல தமிழக காவல்துறையினர் வந்து நிறைய விருதுகள் வந்து மெடல்கள் வந்து வாங்கியிருக்காங்க. சரிங்களா? ஸோ என்னென்ன மெடல்கள் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 3 கோல்டு, 4 சில்வர் அண்ட் தென் 4 பிரான்ஸ் மெடல் வந்து தமிழக காவல்துறையினர் சார்பா வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மைனிங் டூரிசம் ப்ராஜெக்ட் அப்படின்றது எங்க தொடங்கியிருக்காங்க, எந்த மாநிலத்தில் தொடங்கியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ஜார்க்கண்ட்ல தொடங்கியிருக்காங்க. ஓகேவா? இந்தியாவுடைய முதல் சுரங்க சுற்றுலா திட்டம் அப்படின்றது எங்க தொடங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜார்க்கண்ட்ல தான் தொடங்கியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த கனிம வளங்கள்ல 40% கனிம வளங்கள் எங்க தான் இருக்குது அப்படின்னா ஜார்க்கண்ட்ல தான் இருக்கு. ஓகேவா? அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ் சேஸ் இட் இஸ் லீவிங் அண்ட் கல்ச்சுரல் ஏஜென்சி யுனெஸ்கோ அகைன்ஸ்ட். சரிங்களா? சாரி, அமெரிக்கா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா திரும்பியும் யுனெஸ்கோவை விட்டு வெளியேறதா அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து அமெரிக்கா வந்து வெளியேறது இது எத்தனாவது டைம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3வது டைம் வந்து யுனெஸ்கோ அமைப்புல இருந்து அமெரிக்கா வந்து வெளியேறாங்க. ஓகேங்களாப்பா? ஸோ அதே மாதிரி இந்த யுனெஸ்கோ அப்படின்றது எந்த வருஷம் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1945 இந்த யுனெஸ்கோ அப்படின்றது நிறுவியிருப்பாங்க. இதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் தலைமை இடம் அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னா பாரிஸ், பிரான்ஸ்ல இருக்கு. சரிங்களா? இதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் வந்து அப்படின்னா பாரிஸ், பிரான்ஸ்ல இருக்கக்கூடியதான் யுனெஸ்கோனுடைய ஹெட் குவார்டர்ஸ் அப்படின்னு. ஓகேங்களா? சோ அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா திறன் ஸ்கீம் 2025 அப்படின்றது தொடங்கியிருக்காங்க. சோ இந்த திட்டம் வந்து எதற்காக தொடங்கப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தோம்னா 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்களிடையே கற்றல் இடைவெளியை குறைக்கிறதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் என்ன அப்படின்னா இந்த திறன் திட்டம் அப்படிங்கிறது. முக்கியமா இந்த திறன் திட்டத்துல என்னென்ன சப்ஜெக்ட் எல்லாம் வந்து கான்சன்ட்ரேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கிலீஷ், தமிழ் அண்ட் தென் மேத்தமெட்டிக்ஸ். சரிங்களா? இந்த 3 சப்ஜெக்ட் தான் வந்து முக்கியமா வந்து கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அரசு பள்ளிகள்ல தான் வந்து குறிப்பா இந்த திட்டங்கள் அப்படின்றது தொடங்கியிருக்காங்க. சோ பள்ளி நேரங்கள்ல என்ன பண்றாங்க, இந்த திட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி ஹாஸ் கம்ப்ளீட்டட் த மருங்கூர் எக்ஸ்கவேஷன் இன் கூடலூர் டிஸ்ட்ரிக்ட். சரிங்களா? கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மருங்கூர் அகழ்வாராய்ச்சியை தமிழ்நாடு மாநில தொல்பொருள் துறை வந்து நிறைவு செஞ்சிருக்காங்க. சரிங்களா? முன்னாடி தான் வந்து என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா மொத்தமா ஒரு 8 இடங்கள்ல அகழ்வாராய்ச்சிகளை வந்து தொடங்கி வச்சிருப்பாங்க. ஓகேங்களாப்பா? இந்த மீதி இடங்கள் என்ன சொல்லி பார்த்தோம்னா கீழடி. இந்த கீழடி எங்க இருக்குது அப்படின்னா சிவகங்கை. கீழடி சிவகங்கை மாவட்டம், வெம்பக்கோட்டை, விருதுநகர் மாவட்டம், and then கீழ் நமண்டி, இந்த கீழ் நமண்டி அப்படின்றது எந்த மாவட்டத்தில் இருக்குது சொல்லி பார்த்தோம்னா திருவண்ணாமலை, and then பொற்பனை கோட்டை, இந்த பொற்பனை கோட்டை அப்படின்றது எந்த மாவட்டத்தில் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கு. அப்புறமா திருமலாபுரம், இந்த திருமலாபுரம் வந்து தென்காசி மாவட்டம், and then சென்னனூர். இந்த சென்னனூர் வந்து எந்த மாவட்டம் அப்படின்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பொங்கல் நகர். பொங்கல் நகரம் அப்படின்றது இந்த பொங்கல் நகரம் எந்த மாவட்டத்தில் இருக்கு அப்படின்னா திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கு. ஓகேங்களா? இந்த மொத்தமா இருக்கக்கூடிய அந்த மீதி இருக்கக்கூடிய அந்த 7 இடங்களையும் வந்து அகழ்வாராய்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்குது. இந்த மருங்கூர் அப்படின்ற இடத்துல நடைபெற்ற அகழ்வாராய்ச்சி அப்படின்றது கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த மருங்கூர் அப்படின்றது எந்த மாவட்டத்தில் இருக்கு சொல்லி பார்த்தோம்னா கடலூர் மாவட்டத்துல இருக்கக்கூடியது. ஓகேவா? அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா லீஷர் 2025 வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் அவார்ட்ஸ் சர்வே அப்படின்றது ஒரு சிறந்த விமான நிலையங்களுக்காக கொடுக்கப்படக்கூடிய அந்த கணக்கெடுப்பு. சரிங்களா? லீஷரின் உலக சிறந்த விருதுகள் கணக்கெடுப்பு 2025. இந்த விருதுகள் கணக்கெடுப்புல இந்தியால இருந்து ஒரே ஒரு விமான நிலையம் மட்டும் தேர்வாயிருக்குது. அது எந்த விமான நிலையம் அப்படின்னா மும்பையில் இருக்கக்கூடிய சத்ரபதி சிவாஜி மகாராஜ் சர்வதேச விமான நிலையம் அப்படின்றது எத்தனாவது இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த விருதுகள் கணக்கெடுப்புல 9வது இடத்தை பிடிச்சிருக்கு. சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடியது எந்த விமான நிலையம் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இஸ்தான்புல் விமான நிலையம். சரிங்களாப்பா? இதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடியது எந்த விமான நிலையம் அப்படின்னா இஸ்தான்புல் விமான நிலையம். இந்த இஸ்தான்புல் அப்படி எங்க இருக்குது அப்படின்னா துருக்கியில இருக்கு.
எந்த நாட்டுல இருக்குது அப்படின்னா துருக்கியில இருக்கக்கூடிய இஸ்தான்புல் விமான நிலையம் தான் வந்து முதல் இடத்துல இருக்குது. 9வது இடத்துல இருக்கக்கூடிய இந்தியாவில் இருந்து இடம்பெற்றக்கூடிய ஒரே ஒரு விமான நிலையம் மும்பையில் இருக்கக்கூடிய சத்ரபதி சிவாஜி மகாராஜ் சர்வதேச விமான நிலையம். சரிங்களா? அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய மிகப்பெரிய பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி ஆலை அப்படின்றது எங்க தொடங்க போறாங்க அப்படின்னா ஹரியானால பானிபட்ல இருக்கக்கூடிய இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் கம்பெனிஸ் அவங்களுடைய அந்த கேம்பஸ்குள்ளதான் வந்து எல்என்டி நிறுவனம் வந்து ஆரம்பிக்க போறதா சொல்லியிருக்கு. சரிங்களா? இப்ப இந்தியாவுடைய மிகப்பெரிய பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி ஆலை அப்படின்றது பானிபட் ஹரியானா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் வந்து அவங்களுடைய கேம்பஸ்குள்ளதான் வந்து எல்என்டி நிறுவனம் வந்து தொடங்க போறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்ததா பார்த்தோம்னா மில்க் சப்சிடி ஸ்கீம் அப்படின்னு. சரிங்களா? பால் மானிய திட்டம் அப்படின்றது எந்த மாநிலத்துல தொடங்கியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அசாம்ல தொடங்கியிருக்காங்க. சரிங்களா? இதுல வந்து நமக்கு 1 லிட்டருக்கு வந்து எவ்வளவு மானியம் கொடுக்குறாங்க அப்படின்னா 5 ரூபாய் மானியம் கொடுக்குறாங்க. சரிங்களா? 1 லிட்டருக்கு அப்படின்றதுக்கு எவ்வளவு ரூபாய் மானியம் கொடுக்குறாங்க அப்படின்னா 5 ரூபாய் அப்படின்றது மானியம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா 9வது ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் 2025ல இந்தியாவுடைய பாஸ்போர்ட் அப்படின்றது எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னா 77வது இடத்துல இருக்கு. சரிங்களா? ஹென்லே கடவுச்சீட்டு குறியீடு 2025ல இந்தியாவுடைய பாஸ்போர்ட் வந்து எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னா 77வது இடத்துல இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய எந்த நாட்டுடைய பாஸ்போர்ட் அப்படின்னா ஜப்பானுடைய பாஸ்போர்ட். சரிங்களா? இந்த ஜப்பானுடைய பாஸ்போர்ட் மட்டும் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 193 நாடுகளுக்கு அவங்க என்ன பண்ணலாமா நுழைவு சீட்டு விசா எல்லாமே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜப்பான்ஸ் எல்லாமே என்ன பண்ணலாம் அப்படின்னா டிராவல் பண்ணலாம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா ஜப்பான். ஸோ இந்த பாஸ்போர்ட் இண்டெக்ஸ்ல இந்தியாவுடைய இடம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 77வது இடத்துல இருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் இன்கம் டாக்ஸ் டே 2025 ஜூலை 24. சரிங்களா? தேசிய வருமான வரி தினம் 2025 அப்படின்றது எப்போ செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னா ஜூலை 24ல செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? சோ எதுக்காக இந்த தினம் அப்படின்றது நமக்கு செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னா 1860ல இந்தியால சர் ஜேம்ஸ் வில்சன் அப்படின்ற ஒரு வருமான வரியை அறிமுகப்படுத்தியிருப்பார். சரிங்களா? சர் ஜேம்ஸ் வில்சன் அப்படின்றது வருமான வரியை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாரு. சோ அதே மாதிரி வருமான வரி சட்டம் நிறுவப்பட்டது எப்போன்னு சொல்லி பார்த்தோம்னா 1922ல தான் என்ன பண்ணிருப்பாங்க வருமான வரி சட்டம் அப்படின்றத நிறுவியிருப்பாங்க. ஓகேங்களா? சோ அது நினைவாதான் வந்து ஜூலை 24ல என்ன பண்றாங்க தேசிய வருமான வரி தினம் அப்படின்றது செலிப்ரேட் பண்றாங்க. சோ தேங்க்யூ ஆல். சோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம மீட் பண்ணலாம்.